அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜான் கியூ இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்தில வந்து ஒரு இளம் பெண்ண வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து வெள்ள கலர் BMW போறாங்க. மலைப்பாதையில வந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போதே வந்து அவங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அது வந்து படம் ஆரம்பிக்குது. இப்ப சிகாகோல வரைக்கும் ஜான், அவரோட ஒய்ஃப் டெனிஸ் ஆகியோர வந்து கடும் நிதி நெருக்கடில இருக்காங்க. என்ன நெருக்கடின்னா வந்து, ஜான் அப்பதான் வந்து அவங்க ஒய்ஃப் டெனிஸ்க்கு வந்து ஒரு கார் வாங்கி குடுத்துருப்பாங்க. அதையும் வந்து இஎம்ஐ கட்டுறேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிருவாங்க. சரி, நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க ஒய்ஃப். அப்போ ஒரு ஞாயித்துக்கிழமை வந்து அவங்க பையனோட வந்து பேஸ்பால் கேம் வந்து நடக்குது அந்த மைக்கேல். அந்த கேம பார்க்கறதுக்காண்டி அம்மாவும், அப்பாவும் வந்து போயிருப்பாங்க. அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போதே வந்து அவனோட பையன் வந்து மயங்கப்பட்டு விழுந்துருவான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. அங்க டாக்டர் ரெமான் டார்னர் வந்து அ நி அவங்களோட அசிஸ்டன்ட் ரெபேக்கா 2 பேரும் வந்து மைக்கேல வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதா வந்து தெரிய வருது. ஏன்னா வந்து இந்த சின்ன பையனுக்கு வந்து இருக்கிற இதயத்த விட 3 மடங்கு இதயம் இருக்கிறது வந்து தெரிய வருது. அதனால வந்து இதயத்த மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து $2,50,000 வந்து டாலர் வந்து செலவாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ உடனே ஜான் வந்து நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து இந்த இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சிகிச்சை வந்து அத வந்து கவர் ஆகாது அப்படின்னு வந்து இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இப்ப மைக்கேலோட சர்ஜரிக்கு வந்து அவன் பேர வந்து இன்க்ளூட் பண்ணா கூட $75,000 வந்து முன்பணமா வந்து ஹாஸ்பிட்டல் தர வந்து கேட்குது. ஜான் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான், சொந்தக்காரங்ககிட்ட கேட்குறான், எல்லா லோன் கம்பெனி கேட்குறான், பேங்க்காரன்கிட்ட கேட்குறான், எல்லார்ட்டயும் வந்து கேட்குறான். ஆனா வந்து அவரால வந்து பணமே வந்து ரெடி பண்ண முடியல மைக்கேலோட ஆப்பரேஷனுக்கு. அப்போ உடனே வந்து அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து மைக்கேல வந்து வீட்டுக்கு அனுப்ப வந்து முடிவு செய்றாங்க. இத பார்த்து வந்து ஜான் வந்து ஷாக் ஆகுறான். ஐய்யயோ! நம்ம பையன் வீட்டுக்கு போயிட்டான், அவன எப்படி காப்பாத்த முடியும்? அப்படின்னு வந்து நினச்சுட்டு வேற வழி இல்லாம வந்து அவர்ட்ட ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கி முனையில வந்து டாக்டர் டர்னர் மட்டும் இல்லாம வந்து அங்க எமர்ஜென்சி வார்டுல இருக்க சில பேஷண்ட்ட வந்து அவர் வந்து பிண கைதியா வந்து பிடிக்கிறாரு. மைக்கேலோட பெயர வந்து பட்டியல்ல சேர்க்கணும்னு தான் வந்து அவரோடது கோரிக்கை. இது இப்ப இவர் பிண கைதியா பிடிச்சோனே வந்து இது எல்லா டிவிலயும் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்றாங்க. இப்ப காவல்துறை அதிகாரி வந்து லெப்டினன்ட் ஃபிராங்க் கிரைம்ஸ் பேச்சுவார்த்தைக்கு வராரு. பிணை கைதியா இருப்பவங்க வந்து ஜானின் நிலைமைய பார்த்து புரிந்து கொண்டு வந்து ஜானுக்கு வந்து இப்போ சப்போர்ட்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ஜானுக்கு சப்போர்ட்டா மட்டும் பேசாம வந்து, அமெரிக்காவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ட பத்தி உள்ள அதோட குறைங்க, அது லாபம் என்னென்ன பண்றாங்க, அப்புறம் இன்சூரன்ஸ்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஜானுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுறாங்க. இப்போ காவல்துறையோட ஹெட் இருக்காரா மான்க்ரோ, அவர் என்ன பண்ணாருன்னா வந்து, ஜான வந்து எப்படியாவது வந்து கொலை பண்ணி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நெனச்சு, ஒரு ஸ்னைப்பர வந்து வைக்கிறாரு. அந்த ஸ்னைப்பர் வந்து ஜானோட வந்து ஷோல்டர வந்து சுட்டுருவாரு. ஆனா வந்து, ஜான் எப்படியோ வந்து அதுல வந்து பிழைச்சு வந்து அந்த ஸ்னைப்பர வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வந்து கொண்டு வந்துட்டாரு. இவன் வந்து ஜானும் அவனோட பையன் மைக்கேலும் வந்து பேசின அந்த கன்வர்சேஷன் வந்து எல்லா டிவி சேனல்ல வந்து வைரலா வந்து போயிட்டுருக்கு. எல்லாரும் வந்து அத பார்த்து வந்து ஷாக்குறாங்க. உடனே வந்து ஜான் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வராரு. என்ன பண்றாருன்னா வந்து, "நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன். என்னோட இதயத்த வந்து என் பையனுக்கு வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டாக்டர்ட்ட. உடனே வந்து இதுவரை தான் துப்பாக்கில வந்து தோட்டா போடாத ஜான் வந்து இப்ப தான் வந்து ஒரே ஒரு தோட்டா மட்டும் போடுறாரு. அதுவும் வந்து தான் தற்கொலை பண்றதுக்காக வச்சிருக்காரு. உடனே வந்து டாக்டர் டான் வந்து அறுவை சிகிச்சை வந்து செய்ய வந்து சம்மதிக்கிறாரு. ஆனா ஜான் தற்கொலை செய்யும்போதும் அந்த சமயத்துல வந்து அவங்களோட ஒய்ஃப் டெனிஸ் வந்து ஓடி வராங்க. நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இப்ப வந்து கதையோட ஆரம்பத்துல வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து நடக்கும்ல, அந்த பொண்ணோட இதயம் வந்து நம்ம மைக்கேலுக்கு வந்து மேட்ச் ஆகுது. அதுவும் இல்லாம அத கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து கேள்விப்படுறாங்க. உடனே வந்து மைக்கேலுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை வந்து நடக்குது. ஜான் வந்து மற்ற பிண கைதிகள வந்து விடுவிச்சுட்டு அவர் வந்து போலீஸ்ல வந்து சரணாயிறாரு. 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஜானோட செயல் வந்து நாடு தழுவிய அதோட வந்து பெரிய டிபேட்டா வந்து மாறுது. அது மட்டும் இல்லாம வந்து சுகாதாரத்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் துறை வந்து பெரிய விவாதங்கள் வந்து உருவாகுது. நீதிமன்றம் வந்து அவர் மீதான கொலை முயற்சி வழக்குகள் எல்லாமே வந்து தள்ளுபடி செய்ய வருது ஜான் மீத. ஆனா வந்து கடத்தல் மற்றும் சிறைப்பிடித்தல் குற்றங்களுக்கு வந்து அவருக்கு வந்து 2 ஆண்டுகள் தண்டனை வந்து கிடைக்குது. ஜான் சிறைக்கு வந்து கூட்டு போகும்போது அ குணமடைஞ்ச மைக்கேல வந்து கட்டிப்பிடிச்சு வந்து ஹக் பண்ணி வந்து தேங்க்ஸ்ன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜான் வந்து பெரிய சூப்பர் ஹீரோவா வந்து திகழ்றாரு. இதோட இந்த படத்தோட ஜான் கியூ படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.